Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. முழுக்க இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட முதல் விண்வெளி ரோபோ சிறப்புற செயல்பட்டுள்ள காணொளியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இது விண்வெளி பற்றிய இந்தியாவின் ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது பற்றி விவரிக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெச்சுவேல். சத்தமே இல்லாமல் சாதனை படைக்கும் இஸ்ரோ இந்தியாவின் முதல் விண்வெளி ரோபோ மற்றும் தாவர வளர்ப்பு ஆகிய இரண்டும் ஒரே நாளில் நமக்கு கிட்டி இருக்கிறது. ஒரே கல்ல இரண்டு மாங்காய்கள். கடந்த டிசம்பர் 30 PSLV C-60 ராக்கெட் மூலமாக டாக்கிங் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டை நிறைவேற்றுறதுக்காக பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்பட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதற்கு பின்னால் 24 உப செயற்கைக்கோள்களும் அதோடு சேர்ந்து அனுப்பப்பட்டது. 470 கிலோமீட்டர்ல நிலைநிறுத்திய பின்னர் மறுபடியும் அந்த ராக்கெட்டினுடைய பாகம் போயம் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக 350 கிலோமீட்டருக்கு மீண்டும் தாழ்வட்ட பாதையில் பறந்து 24 செயற்கைக்கோள்களையும் நிலைநிறுத்துது. அந்த 24ல் 14 தனியாரோட செயற்கைக்கோள், 10 செயற்கைக்கோள் இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள். அந்த 10 செயற்கைக்கோள்களும் வருங்கால விண்வெளி பரிசோதனை பயிற்சி திட்டத்துக்காக அனுப்பப்பட்டது. அந்த திட்டத்திற்காக அனுப்பப்பட்ட 10 செயற்கைக்கோள்களில் 2 செயற்கைக்கோள்களோட ரிசல்ட் இன்னைக்கு வெளியாக இருக்குது. அதில் ஒன்று தாவர வளர்ப்பு என கூறப்படுகின்ற அந்த கிராப் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட், மற்றொன்று இந்தியாவினுடைய முதல் விண்வெளி ரோபோ என கூறப்படுகின்ற RRMTD அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட். விண்வெளியில் முளைத்த நம்பிக்கை. விண்வெளியில் எதற்காக தாவரம் வளர்க்க வேண்டும்? ஆக்சிஜன் கிடையாது, புவியீர்ப்பு விசை கிடையாது, தண்ணீர் கிடையாது. மனிதர்களை பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வல்லரசு நாடுகளுடைய லட்சியமாக இருக்குது. ஒருவேளை மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து பொருட்கள் போன்றவற்றை செய்கிறதுக்கு தாவரங்கள் வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் நம்ம பூமிக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப செலவும் ஆகும். அதற்காகத்தான் இது போன்ற தாவர வளர்ப்பு திட்டங்களில் நாடுகள் ஈடுபட்டு வராங்க. அந்த முயற்சியில் தான் இஸ்ரோவும் தற்போது இறங்கியிருக்குது. இதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் போன்றவையெல்லாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நிகழ்த்தியிருந்தாலும் இந்தியா தற்போது இந்த பட்டியலில் ஒன்று சேர்ந்துருது. சரி, என்ன விதையை முளைக்க வைத்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். காராமணி அப்படின்னு கூறப்படுற இந்த விதையை தான் முளைக்க வச்சிருக்கிறாங்க. 7 நாட்களுக்குள்ள அந்த விதை முளைக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டமிடப்பட்ட நிலையில் வெறும் 4 நாட்கள்லேயே முளைத்து விட்டது. எப்படி முளைச்சிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நவீன வசதி கொண்ட பூமியை போன்ற ஒரு வடிவமைப்பு கொண்ட ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கும், சீதோஷ்ண நிலை பூமியை போலவே இருக்கும், மண்ணையும் ஈரப்பதம் இருக்கும். அதற்காகத்தான் இந்த ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் அனுப்பி அதுக்குள்ள காராமணி விதை வச்சாங்க. திருநெல்வேலி பக்கம்லாம் தட்டாம்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்டாம்பயிறு அனுப்பப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னா, அது ஈரப்பதம் இல்லாத ஒரு நிலத்திலையும் அதனால் உறிஞ்சு கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிறதுனா இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல வெற்றி பெற்றாங்க. ரெண்டாவதாக இந்தியாவின் முதல் விண்வெளி ரோபோட் RRMTD என கூறப்படுகின்ற இந்த விண்வெளி ரோபோ எதற்காக அனுப்பப்படுது அப்படின்னா, 2035 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை விண்வெளியில் நிறுவுறதுக்கு இந்தியா திட்டமிட்டு இருக்குது. அந்த விண்வெளி மையத்தை நிறுவுறதுக்கு மனிதர்கள் மட்டும் போதாது. ஏன்னா அதில் நிறையா விதமான கருவிகள் இருக்கும். மனிதர்கள் நடமாடுற அளவிற்கு அவ்வளவு லென்த்தான ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸை ஒன்றோடு ஒன்று இணைக்கணும், பொறியியல் சாகசம் படைக்கணும்னா மனிதர்கள் மட்டும் போதாது, ரோபோட்டும் வேண்டும். அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்டது. அதன்படியாக இந்த செயற்கைக்கோளில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டினுடைய கரம் சரியான அளவிற்கு செயல்பட்டது. காணொலியில் நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியும். சுமார் 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க கீழே பூமியில இருந்து பெங்களூரில் கட்டளை மையத்தில் 350 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொடுக்கக்கூடிய சிக்னலை கரெக்டாக உள்வாங்கி கொண்டு அந்த ரோபோட்டினுடைய கரங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்புறதை நம்மளால் பார்க்க முடியும். 353 டிகிரி அளவிற்கு அதனால் அங்கிட்டும் இங்கிட்டும் நகன்றும் செல்ல முடியும், கரங்களையும் மாற்றி அமைக்க முடியும். அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. மேலும் அந்த ரோபோட்டுக்கு தேவையான கரண்ட் சரியாக, எலக்ட்ரிசிட்டி சரியாக கிடைக்குதா அப்படிங்கிற பரிசோதனையிலையும் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த 2 எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஒரே நாளில்
இஸ்ரோவால் சாதனை படைக்கப்பட்டது. இன்னும் அடுத்து 8 செயற்கைக்கோள்களும் இருக்கு. அதனுடைய ரிசல்ட்டும் ஒவ்வொரு நாளில் வர 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 இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சந்திரனுக்கு போய் மண் துகள்களை எடுத்துட்டு வரணும், மனிதர்களை மேலே அனுப்பணும், விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்க வேண்டும். அடுத்து வெள்ளி, சூரியன், புதன் உள்ளிட்ட கிரகங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த ஆய்வு செய்யறதுக்காக நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிற இஸ்ரோவிற்கு இது போன்ற ஒரு பரிசோதனை முயற்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.